ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம குடும்ப கிச்சனில் இன்றைக்கி சொரக்காய் வடகரின்னு சொல்லிட்டு சொரக்காயை போட்டு நம்ம வடகரி குழம்பு வைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். சொரக்காய் ஒரு பாதி சொரக்காயை நான் இந்த பாருங்க தீத்தி வச்சுருக்குறேன். பொடி பொடியாக நம்ம காய் சீவுறதுல பொடி பொடியாக சீவி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் தண்ணியவும் புழிஞ்சிட்டு நம்ம வைக்கணும். அப்புறம் அடுத்தது கடல மாவு வச்சுருக்கேன் பாருங்கள். 1 கப்பு கடல மாவு வச்சுருக்குறேன். அதில் சேர்க்குறதுக்கு கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சம் வெங்காயம் சின்னதாக பொடிசாக நறுக்கி வச்சுருக்குறேன். அப்புறம் தாளிப்பு டைமில் நான் அதை காமிக்கிறேன். பாக்கி தாளிக்கிறது என்னன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நம்ம வடை போடுறதுக்கு என்னென்ன போடலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த சொரக்காயை தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சி வச்சுருக்குறேன். ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும். நம்ம அந்த வடையை தட்டி போடும் போது தொறன்னு ஓடி போயிடும் நம்மளுக்கு. அதனால் கொஞ்சம் நல்லா புழிஞ்சி வச்சுருக்குறேன். ரெண்டாவது கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக திட்டமாக தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம். அடுத்தது பச்சை மிளகா கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு 1 கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் நம்ம, ஏன்னா கொஞ்சம் காய் குண்டன்னு இருக்குது. அடுத்தது கடல மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பார்க்கலாம் எவ்வளோவுக்கு தேவைப்படுதுன்னு. நம்ம இதை ஸ்பூன் கணக்கில் நம்ம சொல்ல முடியாது. நம்ம பிணைஞ்சி பார்த்துட்டு அதுக்கு பிறகு எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்கான்றத கண்டிஷனில் இருக்கான்னு சொல்லிட்டு தான் பார்க்கணும். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடுறேன். கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். இதை இப்போ நம்ம பிணைஞ்சி கரெக்டான அளவுக்கு உருண்டை போடுற அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோம். பார்த்திங்கன்னா நல்லா பிணைஞ்சிருக்கும் பாருங்கள் எப்படின்னு. நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு, வடை பிடிக்கிற அளவுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குது. திரும்பவும் சொல்கிறேன், சொரக்காயை நல்லா தண்ணியை புழிஞ்சிட்டு வைங்க. இப்போ கடல மாவெல்லாம் கலந்துக்கணும். ஏன்னா அதில் நிறையா சொரக்காயில் தண்ணி அதிகமாக இருக்கும் இல்லையா. அதனால் சொரக்காயை நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கு பிறகு கடல மாவு இதெல்லாம் சேர்த்துக்கணும். பார்த்திங்கன்னா இப்போ இதை உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். நம்ம பாருங்க, ஒரு உருண்டை பிடிச்சி வச்சுருக்குறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கிட்டோம். எப்படி ஒரு 7 உருண்டை உருட்டியிருக்கோம். போதுமான அதில் நம்மளுக்கு சான் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்குவோம். எல்லாத்தையும் பொரிச்சு எடுக்கணும் இல்லையா. நம்ம நல்லா எண்ணெய் கொஞ்சம் சட்டி கொஞ்சம் சூடாகிடுச்சு நம்ம வானலி. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்குவோம். பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ ஒரு உருண்டையாக நம்ம எடுத்து போடும். திரும்பவும் சொல்கிறேன், சொரக்காயை நல்லா தண்ணியை இருத்துட்டு போடுங்க. இப்போ பாருங்க, இப்போவே நான் இவ்வளோ தண்ணியை இருத்துட்டு போட்டிருக்கும் போதே இப்படி திறன்னு கொஞ்சம் ஒரு மாதிரியாக வருது. அதனால் நீங்கள் நல்லா தண்ணி இருத்துட்டு போடுங்க. இது கடலப்பருப்பில் போடலாமாக்கான்னு சொல்லி கேட்பீங்க ஒரு சில பேர். கடலப்பருப்பு கூட நீங்கள் ஊற வச்சுட்டு நல்லா தண்ணி இல்லாமல் மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு கூட இந்த மாதிரி அதில் போட்டு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டோம் இல்லையா, அதனால் எப்படி திறன்னு வருது பாருங்கள். எப்பயும் எல்லாம் ஒன்று எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் என்ன நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வடையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்படியே கூட வச்சுட்டு கூட சாப்பிட்லாங்க. என்ன கொஞ்சம் பூண்டு பெருஞ்சீரகம் போட்டுட்டோம்னா நம்ம ஸ்நாக்ஸுக்கு ரெடி ஆகும். நான் அது கொஞ்சம் போடலை, நம்ம கிரேவிக்கு போடுறோம்ல, அதனால் இந்த சின்ன ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் போடலை. தாளிக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்குறோம். 2-3 பல்லி இஞ்சி தட்டி வச்சுருக்குறோம். கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, மிளகாப்பொடி, அவ்வளோதான். பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு எண்ணெய் சூடாகவே இருந்து இப்போ கடுகு போடுறோம். பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம் போட்டாச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்தது பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு ஒரு கிண்டிக்கலாம்.
நம்ம எப்பவுமே யூஸ்வலாக உப்பு போடும் இல்லையா, உப்பையும் நம்ம சேர்த்துக்குவோம். வெங்காயம் வதங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ மிளகாத்தூள் போடுறோம். ஒரு சில பேர் கேட்பீங்க, மிளகாத்தூள் ஏன் எண்ணெயிலே போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பச்சை வாசனை போகணும் இல்லையா, அதனால் நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். மிளகாத்தூள் போட்ட உடனே நம்ம தண்ணியை ஊற்ற போகிறோம். ஏன்னா கசப்பு வந்துடும் இல்லையா, கருவை விடக்கூடாது. அதனால் நம்ம உடனே தண்ணி ஊற்றுறோம் பாருங்கள். இது வந்து எப்பவுமே எங்களோட வீட்டுக்காரோடைய ஸ்பெஷல். இந்த மாதிரி பண்ணுறதுலாம் எப்பவுமே நான் பண்ணுறது வந்து எப்பவுமே வெங்காயம் வதங்குறதுமே தக்காளி போடுவேன். இது அவங்களோட ஸ்பெஷலுங்கிறதுனால இந்த மாதிரி செஞ்சால் தான் அவங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் யூஸ்ஃபுல்லாக எப்படி பண்ணுவீங்களோ நீங்கள் அப்படி செஞ்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளியை கூட போட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். ஆனால் இப்படி செஞ்சு பார்க்குறதுல இது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா வெங்காயம் வந்து இதில் என்ன ஆகுனா நல்லா கூழாகிடும். நம்மளுக்கு தெரியாது, அதில் வெங்காயம் இருக்கிறதே தெரியாது. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா எண்ணெய் வந்துட்டாங்க பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை போட போகிறோம். நல்லா தக்காளியை போட்டு வதக்கி எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி போட்டு நல்லா தக்காளி குழம்புன்னு போயிட்டு நல்லா வதங்கி இருக்கிறாங்க பாருங்கள். இப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக தயிர், ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தயிர் போட்டு நல்லா வதங்கி எண்ணெய் புறப்பட்டு வராங்க. இப்போ நம்ம 1 ஸ்பூனு கடல மாவு போட்டு நம்ம கலக்கி வச்சுருக்குறோம். 1 ஸ்பூன் போட்டு கொஞ்சமாக தாங்க பாருங்கள், தண்ணியில் கடல மாவு போட்டு கரைச்சி வச்சுருக்குறோம். அதை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம கருவேப்பிலை மதகுதிக்கும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கடல மாவு தண்ணியை இதை சேர்த்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டான கண்டிஷன் வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி பிடிக்காததில் சேர்த்தா அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதனால் தப்பு இல்லை. எங்களுக்கு அது தயிர் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் புளிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தயிர் போட்டிருக்குறோம். உங்களுக்கு தயிர் வேணான்னு சொன்னால் நீங்கள் தயிர் போட வேண்டியதில்லை. நம்ம ஏன்னா வடகறி குழம்புல கொஞ்சோண்டு புளி ஊற்றுவோம் இல்லையா, அதனால் நம்ம புளி ஊற்றலை. அதுக்கு பதிலாக நம்ம 2 ஸ்பூனு தயிர் ஊற்றிருக்குறோம். இப்போ தயிர் ஊற்றிட்டோம், கடல மாவு தண்ணியும் ஊற்றிட்டோம். இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா கடல மாவு போட்டிருக்கோம்ல, அது ரொம்ப டைட்டாக ஆகும். கடல மாவு போட்டிருக்கிறனால கிரேவி ரொம்ப தடன்னு வரும் நம்மளுக்கு. வேணுங்கிறவங்க நீங்கள் தயிரை அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் கடல மாவு மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம். அது உங்களுடைய இஷ்டம். இப்போ போட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். அடுத்தது ஒரு கொதிக்கிட்டும் நம்ம வடையை போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம மூடி போட்டு கேஸை சிம்மில் தான் வைக்கிறேன். வச்சுட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டும் வந்து பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா, எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. செம்மையாக இருக்கும். கொதிக்கும் போதே செம்மையாக வாசனையாக இருக்குங்க. வா, நல்லா கொதிச்சுங்க பாருங்கள். திக்கான கண்டிஷனில் வந்துக்கிட்டுருக்குறாங்க. அப்புறம் நம்ம இந்த வடையை ஒவ்வொன்றா கொஞ்சம் உப்பு இந்த கிரேவியில் போடும்போது கொஞ்சம் உப்பு கம்மியாக போட்டுங்க. ஏன்னா ஆல்ரெடி வடையிலையும் போட்டிருக்கணும் இல்லையா, அதனால் இதெல்லாம் ரொம்ப திட்டமாக போடணும்னா நம்ம திட்டமாக போடுறதோட கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கணும். ஏன்னா அது இது உள்ளே ஏறிடுச்சுன்னா உப்பு ஓவராக போயிடும். அதனால் நம்ம இதுலேயும் உப்பு போட்டிருக்கோம், தடுக்காவிலையும் உப்பு போட்டிருக்கோம். நான் எப்பவுமே போடுற உப்போட கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டிருக்கிறேன். நம்மளுக்கு சாப்பிடும் போது கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு வடையாக போய் எப்படிங்கள நம்ம விட்டுடலாம். அப்படி மூடி போட்டு இவங்களை 5 நிமிஷம் கொதிக்க விடும். பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு வாட்டி எடுத்து பார்த்துக்கலாம் அவங்க எப்படி இருக்காங்கன்னு. செம்மையாக இருக்கிறாங்க நல்லா. அவங்கள நம்ம கொஞ்சோண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம்.
நிஜமாக நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. செம்மையாக இருக்குங்க. ஒன்றுமே இல்லை, வீட்டில் நம்ம தயிர் இருக்குது, கடல மாவு எப்பவுமே இருக்கும் வச்சுருப்போம். அப்படியே ஊற்றி ரெடி பண்ணி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். கடல மாவே இல்லாட்டி போனாலும் கடலப்பருப்பாவது வச்சுருப்போம் இல்லையா நம்ம எப்பவுமே. என்ன கொஞ்சம் திக்னஸ்க்காக தான் அதை நம்ம ஊற்றுறோம், வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சோண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கி நம்ம சாப்பிட்றோம். அப்படிதான்.